ராமபிரானின் அருள் பொங்கும் மைமை. ஸ்ரீ ராமநவமி 27/3/2026. நால்வர் தவம் செய்து ஒரு பிள்ளையை பெற்றார்கள். கிருஷ்ணாவதாரத்தில் நால்வர் தவம் செய்து ஒரு பிள்ளையை பெற்றார்கள். ராமாவதாரத்தில் ஒருவர் தவம் செய்து 4 பிள்ளைகளை பெற்றார் என்று சுவாரஸ்யமாக சொல்வார்கள். யசோதை, நந்தகோபன், தேவகி, வசுதேவர் ஆகிய 4 தவம் செய்து கண்ணன் அவதரித்தான். ஆனால் தசரதன் ஒரு பிள்ளையை வேண்டினார். ஆனால் அவருக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. 4 வகை தர்மங்கள். தர்மத்தை காப்பதற்காக பகவானே தசரதனுக்கு பிள்ளைகளாக அவதரித்தான். தர்மம் 4 வகைப்படும். சாமானிய தர்மம், சேஷ தர்மம், விசேஷ தர்மம், விசேஷதர தர்மம். இதில் தாய் தந்தையிடமும் குருவிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற தர்மம் சாமானிய தர்மம். இதை ராமன் அனுஷ்டித்து காட்டினான். இரண்டாவதாக, ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவில்லா அடிமை செய்கின்ற தொண்டுள்ளம் கொண்டவனாக 14 ஆண்டுகள் தூங்காமல் துஞ்சமில் நயனத்தான். பகவானுக்காக குற்றேவல் புரிந்தான் லக்வனன். இது சேஷ தர்மம். எப்பொழுதும் பகவானையே நினைத்து கொண்டு பகவான் சொல்லியதை செய்தான் பரதன். இது விசேஷ தர்மம். இறைவனுக்கு தொண்டு செய்வதை விட இறை அடியாளர்களுக்கு தொண்டு செய்வதே முதன்மையானது என்று பாகவத சேஷத்துவத்தை காட்டினான் சத்ருக்னன். இது விசேஷதர தர்மம். இது சைவத்திலும் உண்டு. கூடும் அன்பினில் கும்பிட அன்றி வீடும் வேண்டா என்று இருக்கும் நிலை அது. உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை என்று இதை திருமங்கை ஆழ்வார் வலியுறுத்துவார். ராமாயணம் கதையா தத்துவமா? அறத்தின் நாயகனான ராமன் குணங்கள்தான் ராமாயணம் முழுக்க இருக்கிறது. அந்த பரம்பொருளை உணர்வதுதான் ராமாயணம் தெரிந்து கொள்வதன் நோக்கம். எனவே ராமாயணத்தை ஒரு கதையாக படிக்காமல் தத்துவத்தை படிப்பதன் மூலம்தான் முழுமையான பலன் பெற முடியும். அதனால்தான் நம்மாழ்வார் கற்பார் ராமாயணத்தை அல்லால் மற்றும் கற்பரோ என்று சொல்லாமல் கற்பார் ராமபுரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று பாடினார். காயத்ரி மந்திரமும் ஸ்ரீ ராமாயணமும். சகல வேதங்களின் சாரமான காயத்ரி மந்திரத்திற்கும் ஸ்ரீ ராமாயணத்திற்கும் சில ஒற்றுமைகள் உண்டு. காயத்ரி மந்திரத்திற்கு 24 அட்சரங்கள், ராமாயணத்திற்கு 24,000 ஸ்லோகங்கள். ஒவ்வொரு அட்சரத்திற்கும் 1000 ஸ்லோகங்கள் என்ற வகையில் 24,000 ஸ்லோகங்களை வால்மீகி செய்தார். இதை போலவே நம்மாழ்வாரின் திருவாய்மொழியும் ராமாயண சாரத்தை சொல்வதால் அதற்கு உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை ராமாயணத்திற்கு நிகராக 24,000 படி உரை எழுதினார். ராமாயணமும் மகாபாரதமும். ராமாயணம் மகாபாரதம் இரண்டும் ஒரே கருத்தை தான் சொல்கின்றன. உலக சகோதரத்துவத்தின் ஒற்றுமையை சொல்வது ராமாயணம். ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையின்றி பகைத்து கொண்டால் என்ன மாதிரியான அழிவுகள் ஏற்படும் என்பதை சொல்வது மகாபாரதம். ராமாயணம் நேர்மறையாக சொல்கிறது, அதே கருத்தை எதிர்மறையாக சொல்கின்றது மகாபாரதம். அதனால்தான் இதிகாசங்களில் சிரேஷ்டமானது ராமாயணம் என்று பிள்ளை லோகாச்சாரியார் தம்முடைய ஸ்ரீ வசனபூஷணம் என்கிற நூலிலே சொல்லி வைத்தார். முக்தி நகரங்களில் தலை அயோத்தி. ஸ்ரீராமர் முக்தி தரும் 7 நகரங்களில் ஒன்றான அயோத்தியில் அவதரித்தார். எனவே அயோத்தியையும் ஸ்ரீராமரையும் நினைத்தாலே புண்ணியம் வரும். முக்தி தரும் 7 ஸ்தலங்களுள் முதல் கஷேத்திரம் இது. முக்கியமான கஷேத்திரமும் கூட. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரகா, திபசைவ, சப்தஏகா, மூஷா, தாயகா என்ற வாக்கியத்தின்படி அயோத்தியா, மதுரா, ஹரித்வார், காசி, காஞ்சி, உஜ்ஜயினி மற்றும் துவாரகா என்ற 7 கஷேத்திரங்களும் முக்தி தரும் ஸ்தலங்களாகும். இந்த 7ம் நாராயணனுக்கு அவயங்கள் ஆகும். அயோத்தி சிரசு, காசி மூக்கு, மதுரா கழுத்து, மாயா மார்பு, துவாரகா கொப்புள், காஞ்சி இடுப்பு, அவந்திகா பாதம். அயோத்தியின் புனித தலம். பகவான் நித்தியவாசம் செய்யும் வைகுண்டத்தின் ஒரு பகுதியே அயோத்தி. மனு இந்த ஊரை சரையூ நதியின் தென்கரையில் நிறுவினார் என்பதை புராணங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அயோத்தியின் வாசலில் அனுமனும் அதற்கு தெற்கில் சுக்ரீவனும் அவனுக்கு அருகில் அங்கதனும் தெற்கு வாசலில் நளனும் நீலனும் மேற்கில் வக்ரதனும் வடக்கில் விபீஷணனும் வாழ்ந்து கொண்டு இந்த நகரத்தை காப்பாற்றி வருகிறார்கள் என்று ஐதீகம். ஸ்ரீ ராமபிரான் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களின் அடிசுவடுகளை இன்றும் நாம் அயோத்தியில் தரிசிக்க முடியும். அதனால் அயோத்தியை புனித தலமாக இந்திய மக்கள் கருதுகிறார்கள். அயோத்தியில் தரிசிக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது. அயோத்தியா ரயில்வே நிலையத்தினுள் சுவர்களில் ஸ்ரீராம் சரித் மானஸ் என்ற துளசிதாஸ் ராமாயணத்தில் இருக்கும் வரிகள் எழுதப்பட்டுள்ளன. சரையூ நதி குழந்தைக்கு அமுதம் தரும் தாயின் மார்பகம் போல உயிர்களுக்கு அமுதம் தரும் வற்றாத நதி சரையூ. சரையூ நதி அயோத்தியில் அற்புதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சரையூ நதியின் மூலம் ஆப்கானிஸ்தானிலிருந்து வருகிறது. இந்த சரையூ நதியுடன் 2 நதிகள் கலக்கின்றன. கர்னாஸ் மற்றும் மகா காளி என்பவை அவை.
ராமரின் அவதார தினமான ராமநவமி அன்று ஏராளமான பக்தர்கள் அயோத்தியின் சரையு நதியில் இறங்கி நீராடுகிறார்கள். ராம்காட் என்னுமிடத்தில் எண்ணற்ற பக்தர்கள் வந்து நீராடி சங்கல்பம் செய்வதை இன்றும் காணலாம். ராமர் இந்த உலக வாழ்வை முடித்துக்கொள்ள தீர்மானித்த போது இந்த நதியில்தான் இறங்கினார் என நம்பப்படுகிறது. இந்த இடம் குப்தக்காட்டு என்று அழைக்கப்படுகிறது. ஏன் ராம அவதாரம்? ராமபிரான் தனது உலகமான வைகுண்டத்திற்கு செல்கின்ற போது எல்லோரையும் அழைத்து சென்றார் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். வைகுண்டம் என்பது மேலேறுவது, மேல்நிலைக்கு செல்வது. இதை வள்ளுவரும் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் என்று சொல்வார். எல்லோரையும் உயரே ஏற்ற கீழே இறங்க வேண்டும். கீழே இறங்குதல் தான் அவதாரம். ராமபிரான் அவதரிக்க காரணம் மற்றவர்களை மேல்நிலைக்கு அழைத்து செல்வதுதான். மோட்சம் என்பது மறு உலகம் என்று சொல்வதைப் போலவே விடுதலை பெறுதல் என்ற பொருளும் உண்டு. எதிலிருந்து விடுதலை பெறுதல் என்றால் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுதல். அதனால் தானே ராமன் காட்டிற்கு செல்லும் போது அயோத்தி மக்கள் அழுதார்கள். ஏழும் ராமனும். ராமபிரான் வாழ்வில் 7 என்கிற எண் மிக பொருந்தி வருவதை காணலாம். 7வது அவதாரம் ராம அவதாரம். 7 மரங்களை துளைத்தான். ராமன் 70 வெள்ளம் வானர சேனைகளோடு இலங்கை மீது படையெடுத்தான். 7 உலகங்களிலும் அவன் பெருமை பேசப்படுகிறது. 7 பிரகாரங்கள் உள்ள ஸ்ரீரங்கநாதரை அவன் குலதெய்வமாக அடைந்தான். 6 தம்பிகளோடு சேர்ந்து 7 பேராக இருந்தான். 7 காண்டங்களில் ராமகதை சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது காண்டம் உத்தரகாண்டம். அனுமன் வீணையை வைத்துக்கொண்டு 7 ஸ்வரங்களால் ராமாயணம் பாடிக்கொண்டிருக்கிறார். தோல்வியே இல்லை. அவன் ஜெயராமன். ஸ்ரீராமாயணத்தில் தோல்வி என்பதே கிடையாது. ராமன் அம்பு பழுதுபட்டு திரும்பியது இல்லை. ஒகபானமு என்று தியாகராயர் ராமபானத்தின் பெருமையை பாடுவார். தோலா வீரன் என்று வேதாந்த தேசிகர் ராமனின் வீரத்தை பாடுவார். எல்லா இடங்களிலும் வெற்றிதான். ஆகையினால்தான் ஸ்ரீராமஜெயம் எழுதுபவர்களுக்கும் ஸ்ரீராமஜெயம் சொல்பவர்களுக்கும் தோல்வி என்பது வருவது இல்லை. வேதங்கள் ஏன் ராமனை தொடர்ந்தன? வேதம்தான் ராமன். வேதம் காட்டும் மறைப்பொருள்தான் ராமாயணம். வேதங்களினால் அறியப்படும் இறைவன் தசரதனின் புதல்வனாக பிறந்தான். ஏன் மறுபடி சீதையை பிரிந்தான்? ராமாயணத்தில் பலகாலம் சீதையை ராமன் பிரிந்திருப்பதாக பார்க்கின்றோம். முதலில் காட்டில் பிரிகின்றான். ராவணன் சீதையை அசோகவனத்தில் சென்று மறைத்து வைக்கின்றான். அதற்கு பிறகு சீதையை மீட்டு மறுபடியும் பிரிவு ஏற்படுகிறது. அதற்கு பிறகு சீதையை மீட்ட பிறகு மறுபடியும் பிரிவு ஏற்படுகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு முறை பிருகு மகரிஷியின் பத்னியை மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரத்தாலே துண்டித்து விட்டதாகவும், அதனால் பிருகு மகரிஷி நீ உன் மனைவியை பிரிந்து துன்பப்படுவாய் என்று சாபமிட்டதாகவும், முனிவரின் சாபத்தை மகாவிஷ்ணு ஏற்றுக்கொண்டு உம்முடைய சாபத்தின் பலனை நாம் ராமாவதாரத்தில் நிறைவேற்றுவோம் என்று உறுதி கொடுத்ததாகவும் பெரியவர்கள் சொல்கிறார்கள். முனிவரின் வாக்கு பொய்யாகிவிடக்கூடாது என்பதற்காக சாட்சாத் பகவானே இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டான். இந்த சாபத்தின் மூலம் தேவர்களின் துன்பங்களை தீர்த்து வைத்தான். இங்கே முனிவரின் சாபம் தேவர்களுக்கு வரமாகியது. ஸ்ரீராமநவமியில் ராமநாமம் சொல்லுங்கள். ஸ்ரீராமநவமி வேறு, ஸ்ரீராமாயணம் வேறு அல்ல. ஸ்ரீராமாயணத்தில் ஒரு சில ஸ்லோகங்களையாவது நாம் அன்றைய தினம் பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்ரீராமஜெயத்தை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். ராமநாமத்தை கோடிமுறை எழுதுவதற்கு ராமகோடி என்று பெயர். தினமும் நீராடியவுடன் பக்தியுடன் ராமநாமத்தை எழுத வேண்டும். தினமும் 1000 முறை இதை எழுதினால் 30 ஆண்டுகளில் இந்த எண்ணம் பூர்த்தியாகிவிடும். இப்படி எழுதிய நோட்டுகளை பூஜை அறையில் வைத்து பூஜிக்க வேண்டும். இப்படி ராமநாமம் எழுதி பூஜித்தால் அந்த குடும்பத்தின் 21 தலைமுறை புண்ணிய பலத்தோடு வாழும். 3 முறை சொன்னால் சகஸ்ர முறை சொன்ன பலனா? அற்புத சக்தி பொருந்திய இந்த மந்திரத்தின் மேன்மையை பரமேஸ்வரனே பார்வதிக்கு சொல்வதாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருகிறது. ஸ்ரீராம ராம ராமேதி ராமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்ற இந்த ஸ்லோகத்தை தினமும் குறைந்தது 11 முறை சொல்லுங்கள். வீட்டில் சுபிட்சம் தேடி வரும். ராமராம என்று 3 முறை சொன்னால் எப்படி 1000 நாமத்திற்கு சமமாகும் என சந்தேகம் வரும். அதற்கு கணித அடிப்படையில் பதில் உள்ளது. எழுத்துக்களுக்கு இணையாக எண்கள் உள்ளன. ரா என்ற எழுத்துக்கு எண் 2ம் மா என்ற எழுத்துக்கு எண் 5ம் ஆகும். மேலே ஸ்லோகத்தில் ராம என்ற நாமம் 3 முறை வருகிறது. அதாவது 2 × 5, 2 × 5, 2 × 5 என்றால் 2 × 5 10, 10 × 2 20, 20 × 5 100, 100 × 2 200, 200 × 5 1000. சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இதுதான் ராமநாமத்தின் அற்புதம். அதனால்தான் ராம 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 என்று சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாம பலன் கிடைக்கும். இதை வேறு விதமாக சொல்லலாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே,
இம்மையே ராமவென்றிரண்டெழுத்தினால். யார் இவ்வுலகில் பாக்கியவான்? ராமனின் குணங்கள் பற்றி அழகான தமிழ் பாடல் ஒன்று உண்டு. ராமாயணத்தின் சாரமே இந்த பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கும். யார் இவ்வுலகில் பாக்கியவான் என்ற கேள்விக்கு விடையாக இப்பாடல் உள்ளது. ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாக்கியவான். காம குரோதத்தை கட்டுப்படுத்தியே பூமியில் வாழ்பவன் பாக்கியவான். பொய் உரைக்காமல் மெய் சிதைக்காமல் வையத்தில் வாழ்பவன் பாக்கியவான். கள்ளம் கபடுகள் உள்ளத்தில் இல்லாமல் வெள்ளை மனத்தவன் பாக்கியவான். நண்பர்களுடைய நலத்தின் கோரும் பண்புடையவனே பாக்கியவான். துன்பம் வந்தாலும் துக்கமில்லாமல் இன்பமாக்குபவன் பாக்கியவான். யாதொரு பெண்ணையும் மாதா என்று எண்ணிடும் நேர்மையானவனே பாக்கியவான். ராமநவமி எப்படி கொண்டாட வேண்டும்? ராமநவமி எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை காஞ்சி பெரியவர் இப்படி கூறுகிறார். இது ஒரு முறை. 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஸ்ரீ ராமநவமி என்று முழுவதும் பட்டினி விரதம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளி சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லோரும் ஏதாவது சிறிது கோயில் சன்னதியிலோ அல்லது பஜனை மடத்தின் முன்போ கூடி ஸ்ரீ ராமநாம மந்திரத்தை 5 நிமிடம் ஜபம் செய்த பிறகு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்னும் 13 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரத்தை ஒருவர் முதலில் சொல்ல எல்லோரும் அதை பின்பற்றி சொல்லிக்கொண்டு ஊரை சுற்றி வந்து முதலில் ஆரம்பித்த இடத்தை அடைந்து அங்கு 10 நிமிடம் பஜனை செய்து பூர்த்தி செய்ய வேண்டும். மறுநாள் காலை அதே இடத்தில் கூடி ஸ்ரீராம அவதாரத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை வர்ணிப்பதாக பாக்களை பாராயணம் செய்து அல்லது சமஸ்கிருதம் படித்தவர்கள் எவரேனும் இருந்தால் அவரை கொண்டு வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கத்தை பாராயணம் பண்ணும்படி செய்து 10 நிமிடம் பஜனை செய்து ஏழை மக்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும்.